முகமது பின் துக்ளக் படம் எடுக்கப்பட்ட போது ஷோ முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு வதந்தி பரவுச்சு. அதனால் முஸ்லீம்கள் கொந்தளிச்சு போனாங்க. படம் முதல் ஷோ வரும்போதே தங்களுடைய எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால் பல திரையரங்குகளில் முதல் காட்சியின் போது நிறைய முஸ்லீம்ஸு தியேட்டர் ஃபுல்லாக நிரம்பி இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பம் நடந்தது. படம் ஆரம்பித்து டைட்டிலில் ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டை கேட்ட உடனே அத்தனை முஸ்லீம் தோழர்களும் எழுந்து நின்று கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்கங்க. அந்த பாட்டு என்னன்னா, இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை, அல்லாஹ் அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இந்த அல்லாஹ் அல்லாஹ் பாட்டுக்கு பின்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்குங்க. காரணம், இந்த பாட்டை முதல்ல பாடணும் அப்படின்ட்டு எம்எஸ்வி கிட்ட ஷோ கேட்குறாரு. ஆனால் எம்எஸ்வி அதை மறுத்துடுறாரு. முகமது ரஃபியை வச்சு பாட வைங்க, அதுதான் சரியாக வரும் அப்படின்னு எம்எஸ்வி சொல்கிறாரு. ஆனாலும் ஷோ பிடிவாதமாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. எம்எஸ்வி பேரையும் ரஃபி பேரையும் 2 சீட்டில் எழுதி போடுவோம், எந்த பேர் வருதோ அவங்க பாடட்டும் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு மெல்லிசை மன்னரும் ஒத்துக்கிறாரு. எழுதி போட்டு எடுத்ததில் எம்எஸ்வி பேர் தான் வருது. ஆக எம்எஸ்வியை இந்த பாட்டை முழுதாக பாடி கொடுத்துட்றாரு. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னொரு சீட்லேயும் ஷோ எம்எஸ்வி பேரை மட்டும்தான் எழுதி இருக்கிறாருன்ட்டு. இது தெரிஞ்ச உடனே எம்எஸ்வி கோவத்தில் இது அயோக்கியத்தனம் கத்தி இருக்கிறாரு. ஆனாலும் இந்த பாட்டு ஒரு சூப்பர் ஹிட்டு. பட்டி தொட்டி எங்கும் எதிரொலிச்ச ஒரு அருமையான பாட்டு. முகலாய தோழர்களுக்கு இன்று வரைக்கும் பிடிச்ச ஒரு அருமையான பாடலாக இது இருக்கு. இதை போன்ற பல 100க்கும் மேற்பட்ட பதிவுகளை பார்ப்பதற்கு நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.